1 கப் பச்சை பயிறு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பச்சை பயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 முறை அலசி எடுத்துக்கலாம். பச்சை பயிரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சிட்டா போதும். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து நான் பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா கொஞ்சம் வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வறுத்துக்கிட்டேன். நம்ம வறுக்கும் பொழுதே மனம் வந்து நல்லா சூப்பராக வரும். பச்சைப்பயிரோட மனம் அப்போவே தெரிஞ்சிக்கலாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கலரும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கிறது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக வறுக்க மனம் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். பச்சை பயிறு நல்லா சூடாறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்க வேணாம். அதுக்காக ரொம்ப கொரகொரப்பாக வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெய்யில் முந்திரி எல்லாம் வறுத்த கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சு. வறுத்து வச்சுருந்த பச்சை பயிரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக முந்திரியை நான் வந்து சின்னதாக கட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பயிரை வந்து இது கூட சேர்த்துட்டேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை பயிரை வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட பாதாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். பிஸ்தா கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். பச்சை பயிறு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற அந்த ப்ரௌனை எடுத்துகிட்டு நான் வெறும் வெள்ளையாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவிலையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தான் இப்போ லட்டு செய்கிறேன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை அரைச்சி போட்டு செஞ்சுட்டேன். ஏன்னா ஒரே நாளில் காலி ஆகிடும் இந்த லட்டு. அதனால் நான் வந்து தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவை முதல்ல வெறும் கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடையில் கூட விற்கிறாங்க. டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் கடாயில் தேங்காவை துருவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். அந்த தேங்காவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். கடாய் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கும் குறைவாக 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு சர்க்கரையை முதல்ல கரைச்சிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பாகு முருகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லட்டு வந்து ஒழுங்காக பிடிக்க முடியாது. கல் மாதிரி ஆகிடும். அதனால் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணோம்னா கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு நம்மளால் பாகு காய்ச்சி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நடுவில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு இழை வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா இந்த மாதிரி பாகு நல்லா ஒரு கம்பி பதம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா பாகு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் மேலே கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகு சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா சர்க்கரை பாகையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகு எடுத்து செஞ்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நீங்கள் ஏலக்காய் தூள் கூட வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் சேர்க்காம தான் இப்போ செய்கிறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். அதனால் 1 நிமிஷம் குக் பண்ணிக்க போகிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் சூடு ஆற ஆற. அப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. பாருங்கள் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த சமயத்தில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நல்லா நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம லட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துட்டோம்னா பார்க்க மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா லட்டுக்கும் வந்து டெசிகேட்டட் கோகோனட் மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் லட்டு. சக்கரை பாகு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக முருகிடுச்சுனாலும் கல் மாதிரி ஆகிடும் லட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸி லட்டு செய்கிறது. ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்நாக் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு. பச்சை பயிரை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். சர்க்கரை பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இது போல் நீங்களும் அப்பப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.